வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர் தமிழ் உங்கள் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டியோட மைலேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். மல்டிமீட்டரை பயன்படுத்தி எப்படி மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறையா பேர் வந்து பைக்குக்கு வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. நம்ம அதனால தான் இன்றைக்கி ஸ்கூட்டர் எடுத்து வந்திருக்கோம். இது ஆக்டிவா வண்டி, BS3 மாடலு 3G. இந்த வண்டிக்கு நம்ம எப்படி கரெக்டாக நம்ம மல்டிமீட்டரை பயன்படுத்தி மைலேஜ் பர்ஃபெக்டாக எப்படி வர வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டாக்காமீட்டர் பயன்படுத்தியும் வைக்கலாம். டாக்காமீட்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மல்டிமீட்டரில் வந்து நம்ம இது ஏசி வோல்டேஜ் மூலிமா தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஏசியில் வச்சுக்கணும். ஏசியில் வந்து 200ல் வச்சுக்கலாம். ஏன்னா இருக்கிறதுலே கம்மி அவ்வளோதான். இது 200 வோல்ட்டுக்கு கீழே தான் வரும். அதனால் நம்ம 200ல் வச்சுக்கிறோம். ஏசி வோல்ட்டு 200ல் வச்சுட்டு, ஸ்கூட்டரில் ஆக்டிவா வந்து எல்லா மாடலும் காமன் தான். மோஸ்ட்லி வந்து ஸ்கூட்டர்னு பார்த்தீங்கன்னாவே டிசி வோல்டேஜில் தான் வந்து நமக்கு வண்டி ரன் ஆகும். அதனால் 2 ஒயர் தான் வரும். மோஸ்ட்லி அதிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இப்போ இந்த ஒயிட் கலர் வந்து சார்ஜிங் லைன் ஒயரு, இது வந்து க்ரீன் வந்து எர்த்து. நம்ம இது 2 இதில் தான் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ எர்த்தில் ஒரு லைனும் நம்ம க்ரீனில் ஒரு லைனும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நம்ம மீட்டரில் வந்து 200ல் வச்சுட்டோம். ஏசி வோல்டேஜில் வச்சுருக்குறோம். அதே மாதிரி நம்ம சார்ஜிங் லைனில் ஒன்று, இங்கே எர்த்தில் ஒன்று வச்சுருக்குறோம். மோஸ்ட்லி இந்த ஒயிட் கலர் வந்து எல்லா வண்டிக்கும் சார்ஜ் காமனாக தான் வரும். ஹோண்டா, ஹீரோ இந்த மாதிரி வண்டிகளுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சார்ஜிங் லைன் வந்து ஒயிட் கலரில் தான் வரும். பஜாஜ் குரூப் மாறும். டிவிஎஸ் குரூப் வந்து எல்லோ கலரில் வரும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், மீட்டர் வந்து நம்ம 0ல் இருக்குது. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். காட்டுங்க. இப்போ நமக்கு வந்து ஐலிங்கில் ஓடுது. ஐலிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா 12, 12.1, 12.9, 13, 14 இந்த மாதிரி ரேஞ்சில் வருது. இப்போ இது ஐலிங்கில் ஓடுறதுனால மாறி மாறி வருது. நம்ம ஒரு ஈவனாக வரதுக்கு ஐலிங் வந்து ஓரளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி பின்னாடி போகும். ஓகே, இப்போ பக்கம் வந்து கரெக்டாக. இப்போ நம்ம ஏஸ் ப்ரூ பாருங்க, தெரியுதா? தெரியுதா உங்களுக்கு? ஏஸ் ப்ரூ பக்கமாக போயிடு. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஐலிங் வைக்கிற ஸ்க்ரூ. நம்ம இது வந்து நமக்கு மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஏர் ஸ்க்ரூ. இது நம்ம இதில் வந்து நம்ம ஐலிங் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஐலிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம இதில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ ஆர்பிஎம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண இங்கே வந்து ரீடிங் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஒரு 25 வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ரீடிங்கு. ஓகே, 25 வந்துடுச்சு. இன்ஜின் ஒரு 5 நிமிஷம் ஓட்டும். இன்ஜின் ஹீட் ஆன பின்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆர்பிஎம் அதிகமாகும். ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் நமக்கு அதிகம் ஆன பின்னாடி நம்ம டியூன் பண்ண ஆரம்பிக்கலாம். அங்கே இப்போ நமக்கு 30 வரைக்கும் போகுது அதிகபட்சம். இப்போ வந்து நம்ம ஏர் ஸ்க்ரூ வந்து அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஏர் ஸ்க்ரூ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக லாக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு சுற்று நம்ம வெளியே எடுத்து வைக்கலாம். ஒரு மரம்னு வச்சுங்க, ஒரு சுற்று ஒன் டைம் ஃபுல்லாக க்ளோஸ் ஒரு சுற்று வரணும். அந்த மாதிரி கரெக்டாக ஒரு சுற்று வந்து ஃபுல்லாக வர வரைக்கும் நம்ம எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரீடிங் வந்து இப்போ வந்து ரீடிங் 25, 26, 24 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லூஸ் பண்ணிகிட்டே வரணும். எங்கே வந்து அதிகமான ஸ்பீடு அதிகமாக வருதோ
அதிகமான ரீடிங் அதிகமாக காட்டுதோ அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, நம்ம லூஸ் பண்ணிட்டே வரேன். இருபத்தி நாலு 25 போகுது. 27 28 வரைக்கும் வருது. 29 30 வரைக்கும் போகுது. இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமான்னு பார்க்கலாம். 31 32 வரைக்கும் போகுது. 32 மேலே போகுது. முப்பத்தி 33 வரைக்கும் போகுது. 33.5 இப்படியே குறைய ஆரம்பிக்குது. 30 31 அந்த மாதிரி ரேஞ்சு வந்துடுச்சு. அதனால் நம்ம ரிவர்ஸ் இப்போ டைட் பண்ணுறேன். முப்பத்தி 33.5 6 வரைக்கும் 33.7 வருது. இருக்கிறதுல 33.7 தான் ஹையஸ்டாக இதில் வந்துருக்குது. அதனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 34 வந்துடுச்சு. ஓகே, இருக்க இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. 34.9 ஓகே, இப்போ இருக்கிறதுல 34 தான் நமக்கு அதிகமாக வருது. அதனால நம்ம 34 வச்சு நம்ம ஆர்பிஎம் இப்போ நம்ம கம்மி பண்ணிடலாம். கஸ்டமர் உள்ள காட்டணும். ஓகே, இப்போ 30 ஹையஸ்ட் எவ்வளோ ரீடிங் வருமோ அது வரைக்கும் வச்சுட்டோம். இப்போ நம்ம ஆர்பிஎம் குறைச்சிக்கலாம். மீட்டர் கார்டு பாருங்க, முன்ன கூட நான் 20 ஆர்பிஎம் வச்சுருந்தேன். அதே ஆர்பிஎம் அதிகமாக தான் இருந்துச்சு. இப்போ நான் ஒரு 15 வச்சுக்கிறேன் பாயிண்ட்டு. ஓகே, இதே அதிகம் தான். ஏன்னா ஹீட் ஆகிறதுனால 15 வச்சோம்னா கூலிங் ஆகும்போது ஆஃப் ஆகும். அதனால் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கிறேன். நமக்கு 15 பக்கம் இருந்தால் போதும். ஓகே, இன்னும் இப்போ நம்ம கரெக்டாக வந்து நம்ம டியூன் பண்ணிட்டோம். ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி தான் நம்ம மல்டிமீட்டர் வச்சு நம்ம டியூன் பண்ணணும். இந்த மாதிரி டியூன் பண்ணோம்னா மைலேஜ் வந்து நல்லா பக்காவாக கிடைக்கும். இது கிட்டத்தட்ட நம்ம டாக்கோமீட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கணக்கு. ஏன்னா நம்ம மேக்னட் இன்ஜினோட வேகத்தை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம், ரீடிங் எடுக்கிறோம். அதனால் வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா துல்லியமாக உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், நமக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம மேலும் இது போன்ற வீடியோக்கள் நமக்கு வரும். ஓகே, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.